பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் இந்த அடுத்த தலைமுறைக்கான ஜெபநேர நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட நாங்கள் வரவேற்கின்றோம். இந்த ஒரு மணி நேரத்தை தேவன் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தரப்போகிறார். இருக்கிற இடங்களிலே பயபக்தியோடு கூட கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். நல்ல தகப்பனே, நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கால வேளைக்காக, இந்த மதிய வேளைக்காக, இந்த இரவு வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உலகத்தின் பல நாடுகளிலிருந்து உம்முடைய மக்கள் இந்த ஜெபத்திலே கலந்திருக்கிறார்கள் ஆண்டவரே. அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் அந்த ஜெப வேளையில இணைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தேவரீருடைய திவ்ய பிரசன்னம் எங்கள் மத்தியில் அபரிவிதமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி உம்மை நாங்கள் வருந்தி அழைக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய பிரசன்னம் இங்கே அசைவாடுவதாக. இந்த ஒரு மணி நேர ஜெபத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தேவ ஆவியானவர் ஆட்கொண்டு நடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறையா. எங்களை உடைய திருக்கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். தேவன் பொறுப்பெடுத்து நடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. உங்களோடு கூட இந்த ஒரு மணி நேரம் இணைந்து ஜெபிப்பது எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் வித்தியாசமாய் நம்மை ஜெபத்திலே நடத்துகிறார். ஆண்டவருடைய வழி நடத்துதலின்படி நாம் ஜெபிக்கிறோம். நிச்சயமாகவே நம்முடைய அடுத்த தலைமுறையினரின் வாழ்க்கையிலே மாற்றங்கள் கட்டாயம் உண்டாயிருக்கும். கர்த்தர் உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் உலகமெல்லாம் இருக்கிற வாலிபர்களின் வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஒரு பாடலை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர், மகளாக தெரிந்து கொண்டீர். Thank you, Father. மறுபடி பிறக்க வைத்தீர், ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே, ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே, ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம்.
தகப்பனே, நீர் எங்கள் பிதாவாயிருக்கிறீர், நீர் எங்கள் தந்தையாயிருக்கிறீர், நீர் எங்கள் தேவனாயிருக்கிறீர். இந்த மத்தியான வேளையில் நாங்கள் எல்லாரும் இணைந்து உங்கள் திருப்பாதத்தில் வந்து விழுந்து உம்மை தொழுது உம்மை ஆராதித்து உமக்கு நன்றிகளையும் துதிகளையும் ஏறெடுக்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலே நீர் கிரியை செய்து கொண்டிருக்கிறீர், எங்கள் குடும்பங்களிலே நீர் கிரியை செய்து கொண்டிருக்கிறீர், எங்கள் தேசங்களிலே நீர் கிரியை செய்து கொண்டிருக்கிறீர். உடைய பலத்த கிரியைகளை காணும்படி எங்களை இந்த நாட்களிலே ஜெபிக்க வைத்துக் கொண்டிருக்கிறீர். அப்பா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். இந்த ஜெப நேரம் முழுவதும் கர்த்தர் பொறுப்பெடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ராஜா இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒவ்வொரு வாரமும் நாம் வேத வசனத்தின் அடிப்படையிலே சில ஜெபங்களை நாம் ஏறெடுத்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு 1 யோவானிலிருந்து சில வசனங்களை நாம் படித்து தியானித்து அதன் அடிப்படையிலே ஜெபிக்க போகிறோம். ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1லிருந்து 10 வரைக்கும் நாம் வாசிக்கலாம். நீங்கள் வேதத்தை கையில் வைத்திருப்பீர்கள் என்றால் எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். நேரலையில் எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் வாழ்த்துகிறோம். தேங்க்யூ. வாசிக்கலாமா? ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது, பிதாவினிடத்திலிருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாயிருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாயிருக்கிறது. நாம் அவரோட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாயிருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவருமாயும் இருக்கிறார். நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாயிருப்போம், அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. அப்போஸ்தலனாகிய யோவான் இந்த நிருபத்தை விசுவாசிகளுக்கு எழுதும் பொழுது பல காரியங்களை இதில் எழுதியிருக்கிறார். அதிலும் முக்கியமாய் வாலிபர்களுக்கென்று இதில் பல காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த முதல் அதிகாரம் ஒரு பொதுவான செய்தியாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். யோவான் ஆண்டவரை மிகவும் நேசித்த ஒரு வாலிபனாய் இருந்த நாட்களிலிருந்தே கர்த்தராகிய இயேசுவின் மேல் மிகுந்த அன்புடையவர். ஆண்டவர் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்த ஒரு யோவான் கடைசி வரைக்கு அந்த அன்பில் குறையவே இல்லை. அவர் சொல்லுகிறார், ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அப்படி என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒவ்வொருவரும் குறித்து கேட்க வேண்டும், கண்களினாலே காண வேண்டும், நோக்கி பார்க்க வேண்டும், கைகளினாலே தொட வேண்டும். இட் இஸ் a personal experience, intimate relationship with Jesus. ஆண்டவர் இயேசுவோடு கூட ஒரு நெருங்கின ஒரு உறவை இந்த வசனம் குறிக்கிறது. ஒருவேளை இன்றைக்கு நாம் ஜெபத்தை ஏறெடுப்பதற்கு முன்பதாக இந்த வசனம் சொல்லுகிறதே, 3வது வசனம், நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம்
பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறதற்கு முன்பதாக முதலாவது நம்முடைய ஐக்கியம் தேவனோடு எப்படி இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். வசனம் சொல்கிறது எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. இந்த ஜெபத்தில் கலந்து கொள்ளுகிற பல அன்னையர் கடந்த நாட்களில் தங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிற சிறு சிறு மாற்றங்களை குறித்து கொடுத்து கொண்டிருக்கிற சாட்சி என்னை மிகவும் பரவசப்படுத்துகிறது. ஆலயத்திற்கே வராத பிள்ளைகள் ஆலயத்திற்கு வர ஆரம்பிக்கிறார்கள். ஜெபமே பண்ணாத பிள்ளைகள் ஜெபிக்கிறார்கள். வேதத்தையே வாசிக்காத பிள்ளைகள் வேதத்தை வாசிக்க துவங்குகிறார்கள். இவைகளெல்லாம் எதை சொல்லுகிறது என்றால், இந்த ஜெபம் பிள்ளைகளின் வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வருகிறது. அவர்கள் தேவனோடு ஐக்கியமாக துவங்கி விட்டார்கள் என்பதை சொல்லுகிறது. ஆனால் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற நாம் ஏறெடுக்கிற ஜெபங்கள் தடைப்படாதபடி நம்முடைய ஐக்கியம் தேவனோடு சரியா இருக்க வேண்டும். இன்னைக்கு உங்களை ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கிறேன். இதில் கிட்டத்தட்ட 165 பேர் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்களுடைய ஐக்கியம் பிதாவோடு சரியா இருக்கிறதா? உங்களுடைய ஐக்கியம் குமாரனோடு சரியா இருக்கிறதா? பரிசுத்த ஆவியானவரோடு சரியா இருக்கிறதா? உங்கள் வாழ்க்கையை சரியாய் சீர்படுத்தி விட்டீர்களா? ஜெப நேரம் மாத்திரம் நாம் ஜெபித்து விட்டு மற்ற நேரங்களில் நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற உறவு சரியில்லை என்றால் நாம் பெரிய பலனை எதிர்பார்க்க முடியாது. வசனம் சொல்லுகிறது, நாம் அவரோடே ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளில் நடக்கிறவர்களாயிருந்தால் சத்தியத்தில் நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாயிருந்தால், அப்போ நான் சத்தியத்தில் நடக்கிறேன் என்று சொல்லிவிட்டு தேவனோடு ஐக்கியமற்றவர்களாய் இருப்போம் என்றால் நாம் ஒளியில் நடக்கவில்லை, இருளிலே நடக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நமக்கு ஒரு கிருபையாய் ஒரு காரியத்தை சொல்லி இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். இன்றைக்கு இந்த ஜெபத்தை துவங்குவதற்கு முன்பதாக உங்கள் ஜெபக்குறைவு, நீங்கள் ஆண்டவரை நேசிக்க மறந்த நேரங்கள், கர்த்தரை கனம் பண்ண மறந்த நேரங்கள், தேட மறந்த நேரங்கள், உபவாசிக்க மறந்த நேரங்கள், இதை எல்லாவற்றையும் இன்றைக்கு கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்ய போகிறோம். மன்னிப்பு கேட்க போகிறோம். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க போகிறோம். பிரேயரில் ஜெபத்தில் கலந்திருக்கிற நீங்கள் எல்லாரும் குறைந்தபட்சம் அனுதினமும் 1 மணி நேரமாவது நீங்கள் ஒரு தனிப்பட்ட ஜெபத்தை செய்ய வேண்டும். இதுதான் இன்றைக்கு நாம் எல்லாரும் ஆஸ் மதர்ஸ், நிறைய மதர்ஸ் இருக்கிறீங்க, ஃபாதர்ஸ் இருக்கிறீங்க, எல்லாரும் இணைந்து செய்ய வேண்டிய ஒரு தீர்மானம். ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரம் ஆண்டவரோடு. நீங்கள் அது அரை மணி நேரம் ஜெபிக்கலாம், அரை மணி நேரம் வேத வாசிக்கலாம், இல்லை என்றால் 1 மணி நேரம் முழுவதும் ஜெபிக்கலாம். இன்னைக்கு இந்த ரெசல்யூஷனை எடுக்க போகிறோம். வருகிற அக்டோபர், நவம்பர், டிசம்பர், இந்த 3 மாதம் என்ன ஆனாலும் சரி ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரம் ஜெபிக்க போகிறோம். இது தேவனோடு நமக்கு இருக்கிற ஐக்கியத்தை பலப்படுத்துகிறது. குறைந்து போயிருந்தோம் என்றால் இன்றைக்கு மன்னிப்பு கேட்க போகிறோம். ஆண்டவர் மன்னிப்பார், நம்மை கழுவுவார். நாம் தேவனோடு ஐக்கியம் கொள்ளும் பொழுது நம்முடைய பிள்ளைகளும் ஐக்கியம் கொள்ள துவங்குவார்கள். ஜெபிக்கலாமா? ஜெபம் பண்ணலாம். சோத்ரப்பா, சோத்ரம் தகப்பனே. கத்தாவே, இந்த மத்தியான வேளையிலப்பா கேட்ட வார்த்தையின் படியாக கத்தாவே, நாங்கள் ஒவ்வொருவரும் கத்தாவே, இந்த இணைப்பில் இணைந்திருக்கிற எல்லாரும் கத்தாவே, அன்னையர்மார், தகப்பனார் எல்லாரும் கத்தாவே, இந்த வேளையில ஒரு விசை எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. எல்லாரோடு இணைந்து கத்தாவே உங்க சமூகத்துக்கு நேராக நாங்கள் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து வருகிறோம் தகப்பனே. கத்தாவே, உங்க இந்த வருஷ தொடக்கத்திலிருந்து இந்த நாள் மட்டுமாய் கிருபையாய் நீர் எங்களை கவனித்து விசாரித்து எங்களை நடத்தினீங்கப்பா. ஆனால் நாங்கள் கத்தாவே நன்றி அறிதல் இல்லாதவர்களா எங்கள் வாழ்க்கையில ஏதாவது ஒரு மணித்துளி அப்பா உம்மை மறந்திருந்தால் தகப்பனே நீர் எங்களை மன்னிக்கும்படியா அப்பா, நீர் எங்களை மன்னிக்கும்படியாக இன்னைக்கு வந்து நிற்கிறோம்ப்பா. உங்க கல்வாரி ரத்தம் எங்களை ஒவ்வொரு வரையும் இந்த வேளையில இணைந்து, ஐயோ நான் செய்யவில்லையே, கர்த்தருடைய சமூகத்துல ஜெபிக்கவில்லையே, வேதத்தை வாசிக்கவில்லையே என்று உணர்த்தப்பட்ட எல்லாரும் பாடு வேளையில ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எல்லாருடைய வாழ்க்கையிலப்பா இந்த நாளில ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கொடுக்கும்படியாய் ஆவியானவரே நீர் பேசி கொண்டிருக்கிறதற்காய் நன்றி தகப்பனே. அப்பா, ஒரு விசை கர்த்தாவே எல்லாரும்
எல்லாரையும் மன்னிக்கும்படியாய் நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்க எல்லாரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அன்னையராய் இருந்து கர்த்தாவே நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தாவே வாசிக்காதபடி உங்க சமூகத்துல காத்திருக்காதபடி இருந்த நாட்களுக்காய் மன்னிங்க தகப்பனாய் இருந்து அப்பா. குடும்ப தலைவனாய் இருந்து இயேசு என் தலைவர் என்று சொல்லாதபடி வாழ்க்கையில கர்த்தாவே வேலையின் நிமித்தமாய் தொழிலின் நிமித்தமாய் ஓடிக்கொண்டிருந்த நாட்கள், கர்த்தரை தேடாத நாட்களுக்காய் எல்லா தகப்பன் மாறலாம் அந்த வேளையில செபிக்கிற எல்லாரையும் அப்பா நீர் மன்னிக்கும்படியாய் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம்ப்பா. ஒரு விசை மன்னிங்க தகப்பனே அப்பா. எங்களை மன்னிங்க மன்னிங்க. உங்களை தேடாத நாட்களுக்காய் மன்னிங்க. வேதத்தை நேசிக்காது கர்த்தாவே சபைக்கு செல்லாது கர்த்தாவே இப்போது என் பிள்ளை இப்படி இருக்கானே அழுது புலம்புகிற இந்த வேலைக்காய் மன்னிங்க அப்பா. மன்னிங்க தகப்பனே அப்பா. இந்த வேளையில எல்லாருடைய குற்ற குறைகளை அப்பா நாங்கள் அறிக்கையிட்டு ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் தகப்பனே. குற்ற குறைவுகளை மன்னிங்க, பாவங்களை மன்னிங்கப்பா. ஒரு விசை தாழ்த்துகிறோம். உமக்கு பிரியமில்லாத காரியங்கள், பிரியமில்லாத செயல்கள் கர்த்தாவே எதுவாயிருந்தாலும் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா காரியங்களையும் கர்த்தர் வெளியேற்றும்படியாய் கேட்கிறோம். Yes, Father. இந்த வேளையில கர்த்தர் அப்படியா எல்லாவற்றையும் பொறுப்படுங்கப்பா. பொறுப்படுங்க பொறுப்படுங்க பொறுப்படுங்கன்னு கேட்கிறோம். உங்க கல்வாரி ரத்தம் அப்பா எல்லாரையும் கழுவட்டும் கேட்கிறோம். எல்லாரையும் பரிசுத்தப்படுத்துங்கன்னு கேட்கிறோம். எல்லாரும் மேலும் ஆவியானவர் கிரியை செய்யுங்கப்பா. கிரியை செய்யுங்கப்பா. கிரியை செய்யுங்கப்பா. சிந்தையில உணர்த்துங்க, ஆவியில உணர்த்துங்கப்பா. எல்லாருடைய வாழ்க்கையில் ஒரு மாறுதல் வேணும். ஒரு மாற்றத்துக்காக இன்னைக்கு நாங்கள் நிற்கிறோம். பெற்றோராகிய ஒவ்வொருவரும் எல்லாரும் கர்த்தாவே இந்த வேளையிலே தங்களை நம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருடைய விண்ணப்பத்துக்கு நீங்க செவி கொடுங்க தகப்பனே. செவி கொடுங்க தகப்பனே அப்பா. நீங்க மன இறங்குங்க, மன இறங்குங்க. முதலாவது நாங்கள் எங்களை தாழ்த்தும் போது எங்கள் பிள்ளைகள் உம்மை தேடுவார்கள் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. நாங்கள் தேடாத நாட்களுக்காய் நீர் எங்களை மன்னிக்கும்படியாய் நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. இந்த வேளையில கூட இதெல்லாம் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையில் நமக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கிறதோ எல்லாவற்றையும் எங்களுடைய சிந்தை, எண்ணங்கள், பேச்சு, பகை, விரோதம் கர்த்தாவே நமக்கு பிரியமில்லாத செயல்பாடுகள், தொழில, வேலையில கர்த்தாவே எல்லா இடங்களிலும் சகோதர சிநேகத்துல எல்லாம் குறைவுள்ளவர்களா இருக்கிறோமோ எல்லாவற்றையும் தேவன் இந்த வேளையில நீர் மன்னிக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து கேட்கிறோம்ப்பா. எல்லாரையும் மன்னிங்க மன்னிங்க தகப்பனே அப்பா. உங்க கிருபைக்காய் நாங்கள் நிற்கிறோம்ப்பா. உங்க இரக்கத்துக்காய் நிற்கிறோம் தகப்பனே. நாங்க தேடாதிருந்தால் எங்கள் பிள்ளைகள் எப்படி தேடுவார்கள்? நாங்கள் உங்க சமூகத்துல நிற்காதிருந்தால் எங்கள் பிள்ளைகள் எப்படி நிற்பாங்கப்பா? நாங்கள் கண்ணீர் சிந்தி புலம்பாதிருந்தால் எங்கள் பிள்ளைகள் எப்படி உங்க சமூகத்துல வந்து கண்ணீர் சிந்துவார்கள் ஐயா தகப்பனே. இந்த வேளையில நினைங்கப்பா கர்த்தாவே. இந்த வேளையை நீர் கொடுத்தீரே, கிருபையாய் கொடுத்திருக்கிறீரே, ஒரு தருணத்தை கொடுத்தீரேப்பா. மீண்டுமாய் மனமாற ஒரு தருணத்தை கொடுத்தீங்களப்பா. இந்த வேளையில தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் குற்றம் குறைகளை மன்னிங்க, தவறுகளை மன்னிங்கப்பா. இந்த வேளையில நீர் என்ன சித்தம்ப்பா ஒவ்வொரு குடும்பத்துல ஒவ்வொரு தகப்பனார் தாயின் மேல வைத்திருக்கிறீரோ அந்த சித்தமும் நோக்கம் அந்த குடும்பத்துல நிறைவேற தடையா இருக்கிற எல்லா காரியங்களும் இயேசுவின் நாமத்துல உடைத்து அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை சந்ததிகள்ல காண முடியாதபடி தடுக்கிற எல்லா பாவங்கள், குற்றங்கள், குறைகள் கர்த்தாவே தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்துல விலகுவதாக. பிள்ளைகளை குறித்து கர்த்தாவே எத்தனையோ கனவோடு ட்ரீமோடு இருக்கிற எல்லா பெற்றோருடைய வாழ்க்கையில ஏமாற்றம், கேள்விக்குறியோடு இருக்கிற எல்லா குடும்பத்துல இந்த வேளையில இயேசுவின் நாமத்துல, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தடைகள் விலகுவதாக. பொல்லாத சத்ருவின் திட்டங்கள் அதமாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உண்டாகிற ஆசீர்வாதங்கள் பிள்ளைகள் தலைமையில தங்கட்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. சந்ததிகளுக்குள்ள ஆசீர்வாதத்தை ஊற்றுகிற தேவ ஆவியானவருடைய பிரசன்னம் இந்த வேளையில குடும்பங்கள்ல இறங்கி வரட்டும் நாங்க ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஒரு விஷயங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம்ப்பா. நாங்கள் எங்களை முழுவதுமாய் உங்க சமூகத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எல்லா குற்றம் குறைகளை மன்னித்து கர்த்தாவே எங்கள் சந்ததிகளை ஆசீர்வதிக்கிறதற்காய் நன்றி சோத்திரம். இந்த வேளையில மன உடைந்து கதறி தங்களை ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் பார்க்கிறதற்காய், ஒவ்வொரு பெருமூச்சையும் கேட்கிறதற்காய், ஒவ்வொருவரோடு நீர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறதற்காய் நன்றி கர்த்தாவே. நீர் கொடுக்கிற மகிமையான பதில்களுக்காய் நன்றி சோத்திரம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு
நம்ம எல்லாரையும் அவருடைய தூய ரத்தத்தினால் கழுவினதற்காய் வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. எங்கள் ஜெபங்களுக்கு தடையாயிருந்த எல்லா குற்றங்கள் குறைகளை மன்னித்து ஆண்டவரே, இனிமேல் நாங்கள் உம்மோடு கூட இணைந்து அந்த உறவிலை நிலைத்திருப்போம் என்று சொன்ன வார்த்தையை கர்த்தர் ஏற்றுக்கொண்டதற்காய் நன்றி அப்பா. யார் பிரிக்க முடியும் நாதா உந்தன் அன்பிலிருந்து தேவா? யார் பிரிக்க முடியும் நாதா உந்தன் அன்பிலிருந்து தேவா? என் சார்பில் நீர் இருக்க எனக்கு எதிராய் யார் இருப்பார்? என் சார்பில் நீர் இருக்க எனக்கு எதிராய் யார் இருப்பார்? மகனையே தந்தீரையா, மற்ற அனைத்தும் தருவீரையா. மகனையே நீ தந்தீரையா, மற்ற அனைத்தும் தருவீரையா. யார் பிரிக்க முடியும் நாதா உந்தன் அன்பிலிருந்து தேவா? யார் பிரிக்க முடியும் நாதா உந்தன் அன்பிலிருந்து தேவா? தெரிந்து கொண்ட உம்மகை நான் குற்றம் சாட்ட யார் இயலும்? தெரிந்து கொண்ட உம்மகள் நான் குற்றம் சாட்ட யார் இயலும்? நீதிமானாய் ஆக்கிவிட்டீ, தண்டனை தீர்ப்பு எனக்கில்லையே. நீதிமானாய் மாற்றிவிட்டீ, தண்டனை தீர்ப்பு எனக்கில்லையே. யார் பிரிக்க முடியும் நாதா உந்தன் அன்பிலிருந்து தேவா? ஆண்டவரே, இன்னைக்கு நாங்க ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரம் உங்க சமூகத்துல செலவிடுவோம் என்று ஒரு உறுதியான தீர்மானம் எடுக்கிறோம். ஆண்டவரே, உங்க பிள்ளைங்க ஒருவேளை கடந்த நாட்களில் ஜெப வாழ்வில் குறைந்து தளர்ந்து சோர்ந்து பிரச்சனைகள் போராட்டத்தின் நிமித்தம் ஜெபத்தை நிறுத்தி இருப்பார்கள் என்றால், இன்றைக்கு உங்க வலது கரம் அவர்களை பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு எங்களை எதுவும் பிரிக்க முடியாது. உபத்திரமோ வியாகுலமோ துன்பமோ கண்ணீரோ மரணமோ நாசமோசமோ ஒன்றுமே பிரிக்க முடியாதுப்பா. உங்க பிள்ளைங்க மேல ஒரு ஜெப ஆவி எனக்கு ஊற்றும்படியா ஜெபிக்கிறேன். ஒரு விண்ணப்பத்தின் ஆவி ஆண்டவர் ஊற்றும்படியா ஜெபிக்கிறப்பா. இன்றிலிருந்து ஆண்டவரே, நாங்கள் உறுதியான தீர்மானம் எடுக்கிறோம். உம்மோடு எங்கள் ஐக்கியத்தை காத்து கொள்ளுவோம் என்று சொல்லுகிறோம். ராஜா இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. 1 யோவானிலே இன்னொரு வசனத்தை வாசிக்க விரும்புகின்றேன். 1 யோவான் 2:13-14 வசனங்கள். பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிள்ளைகளே, நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதினாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். இந்த 2 வசனத்தில் வாலிபர்களுக்கு 4 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வாலிபரே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். நம்முடைய பிள்ளைகளுக்கு தாங்கள் சந்திக்கிற பிரச்சனைகளில் பல பிரச்சனைகள் பொல்லாங்கன் ஆகிய பிசாசின் மூலமாய் வருகிற பிரச்சனைகள் என்று அவர்களுக்கு தெரிவதில்லை. ஆலயத்திற்கு போக விருப்பம் இல்லை, அது பிசாசு கொண்டு வந்து போட்ட ஒரு வெறுப்பு என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. ஜெபிக்க ஆசை இல்லை, தேவனை தேட மனம் இல்லை. இப்படி இருதயத்தை குளிர வைத்தது பிசாசு என்ற அறிவு
நம்முடைய பிள்ளைகளுக்கு இல்லை. ஆனால் வசனம் சொல்லுகிறது, வாலிபரே நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். அதை அடுத்து, பிள்ளைகளே நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிள்ளைகள் தங்களை நேசிக்கிற ஒரு அன்புள்ள பரம பிதா இருக்கிறார் என்பதை கொஞ்சமாய் அறிந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியும் ஆண்டவர் அன்புள்ளவர், ஜீசஸ் இஸ் சோ கைண்ட், இதெல்லாம் தெரியும். பட் கொஞ்சமாக அறிந்திருக்கிறார்கள். அவர்கள் அந்த தேவனுடைய மகத்துவத்தை, அந்த மகிமையை அறிந்திருப்பார்கள் என்றால், ஒரு பவுலுக்கு எப்படி மத்தியான வேளையில் அவர்கள் சுற்றிலும் வெளிச்சம் பிரகாசித்தது போல ஒரு பிரகாசத்தை அவர்கள் அறிந்திருப்பார்கள் என்றால், they will fear the Lord. அவங்க ஆண்டவருக்கு பயப்படுவாங்க. அந்த அறிவு இல்லை. சரி, மூன்றாவதாக வசனம் சொல்லு, வாலிபரே நீங்கள் பலவான்களாக இருக்கிறதுனாலும் நம்முடைய பிள்ளைகளுக்கு உள்ளான பலன் இல்லை. ஆகவேதான் பிசாசானவன் பிள்ளைகளோடு கூட போராடி அவர்களை பலவிதமான பாவத்திலும் இச்சையிலும் உலக காரியங்களிலும் விழத்தள்ளி கொண்டிருக்கிறார். பிள்ளைகளை பெற்றோர் அநேகர் குற்றப்படுத்துகிறீர்கள், நீ அதை செய்யலை இதை செய்யலை. பட் த திங் இஸ், இந்த பிள்ளைகளுக்குள் பலன் இல்லை. ஆகவே விழுந்து விடுகிறார்கள். அவர்களை தேவன் பலவான்களாய் மாற்ற வேண்டும். வேதம் சொல்லுகிறது, பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த பரிசுத்த ஆவியானவர் தருகிற பலன் நம்ம பிள்ளைங்களுக்கு வேணும். ஆண்டவற்றை கேட்க போறோம். நாலாவது, தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும் சொல்லிவிட்டு நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதுகிறேன். தேவ வசனம் உள்ளே நிலைத்திருந்தால் உள்ளான பலன் நம்முடைய பிள்ளைகளுக்கு வரும். தேவ வசனத்தை உள்வாங்குவார்கள் என்றால் இருதயம் ஸ்திரப்படும். பிள்ளைகளுக்கு தான் ஆசையே இல்லையே, வேதத்தை கையில் எடுக்க வேண்டும் என்ற விருப்பமே இல்லை. இன்றைக்கு ஆண்டவருடைய சன்னிதானத்தில் போய் அவருடைய பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே இந்த 4 காரியங்களுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறோம். 1, பொல்லாங்கனை எங்கள் பிள்ளைகள் ஜெயிக்க வேண்டும். 2வது, பிதாவை எங்கள் பிள்ளைகள் அறிய வேண்டும். 3வது, பரிசுத்த ஆவியினால் எங்கள் பிள்ளைகள் பலன் பெற வேண்டும். 4வது, தேவ வசனம் அவர்கள் உள்ளத்திற்குள் நிலைத்திருக்க வேண்டும். இதுக்காக கர்த்தர்ட்ட கெஞ்சி ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் அந்த பிள்ளைகளுக்கு சிக்கி இருக்கிற கண்ணிகள் இதெல்லாம் விடுதலை செய்து பலப்படுத்தி பொல்லாங்கனை ஜெயிக்க வைக்க போகிறார். Let's pray together. Thank you, Father. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் எல்லாரும் இணைந்து கொள்ளலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த மாலை வேளையில தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம். சமூகத்துல உடைய பிள்ளைகளாக நாங்கள் ஆண்டவரே அடுத்த தலைமுறைக்கான ஜெபத்துல, எங்கள் வாலிபர்களுக்கான ஜெபத்துல ஆண்டவரே உடைய சமூகத்துல வந்து நாங்கள் நிற்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, உடைய சமூகத்துல வந்து உடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே எங்கள் சந்ததிகளை அப்பா நீ நினைவு கூற வேண்டுமா ஆண்டவரே, உடைய சமூகத்துல வந்து நாங்கள் நிற்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, அன்று நெகேமியாவை எஸ்ராவை நினைவு கூர்ந்த தேவன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாலை வேளையில ஆண்டவரே ஸ்தோத்திர, எங்கள் வாலிபர்களை நீங்க நினைவு கூற வேண்டுமா, எங்கள் பிள்ளைகளை நீ நினைவு கூற வேண்டுமா கர்த்தாவே. எங்கள் பிள்ளைகள் பொல்லாங்கனை ஜெயிக்காப்பா நீங்க நினைவு கூறுங்க ஆண்டவரே. பிதாவை அறிகிற அறிவை பெறும்படி நீங்க நினைவு கூறுங்க கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரை பெற்று கொள்ளப்பா கிருபை கொடுங்க ஆண்டவரே. வேத வசனங்களை அவருடைய இருதயத்துல எழுதும்படி அப்பா நீங்க கிருபை கொடுங்கப்பா. உம்முடைய முகத்தையே நாங்கள் பார்த்து நிற்கிறோம் ஆண்டவரே. மனம் இறங்குவீராகப்பா, மனம் இறங்குவீராக கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வாலிப நாட்களில் அப்பா எங்க பிள்ளைகளை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்க பிள்ளைகளை தொடுவீராக. ஒரு விசை எங்க பிள்ளைகள் மீது உம்முடைய வல்லமை இறங்கட்டப்பா, உம்முடைய கிருபை இறங்கட்டும், உம்முடைய மகிமை இறங்கட்டும் அப்பா. இந்த வேளையில அப்பா உம்முடைய பரலோகத்தினுடைய வாசலை திறப்பீராக. எங்கள் பிள்ளைகள் பொல்லாங்கனை ஜெயிப்பவர்களாக மாற்றுங்க ஆண்டவர். இந்த வேளையில எங்க பிள்ளைகள் பொல்லாங்கனை மேற்கொள்ள வேண்டும்பா. சத்துருவுகளை எங்க பிள்ளைகள் மேற்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. சத்துரு என் மேல ஜெயம் கொள்ளாதனால நீர் என் மேல் பிரியமா இருக்கிற அறிவேன் என்று தாவீது சொன்னது போல சத்துரு எங்க பிள்ளை மேல மேற்கொள்ள கூடாது என்று நாங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளை பொல்லாங்கனை ஜெயிக்க வேண்டும் என்று நாங்கள் இயேசுவை ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சத்துருவை மேற்கொள்ள வேண்டும் என்று நாங்கள்
நாள் இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களால முடியாது ஆண்டவரே, எங்க பிள்ளைகளோடு செல்ல எங்களால முடியாதப்பா. ஆவியானவரே, நீங்க எங்க பிள்ளைகளோடு கூட செல்லுங்க ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகள் செல்லுகிற இடமெல்லாம் ஆண்டவரே ஆவியானவர் கூட செல்லுவீராகப்பா. பரிசுத்த பாதையில எங்க பிள்ளைகளை நடத்துவீராகப்பா. ஜீவ வழியையும் மரண வழியையும் உங்களுக்கு முன்பாக வைத்திருக்க என்று சொன்ன தேவன் எங்க பிள்ளைகள் ஜீவ வழியை தெரிந்து கொள்ளும்படியாக ஆவியானவர் கூட செல்லுவீராக ஆண்டவரே. பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியில நடத்து என்று சொன்னீரே. முதிர் வயலும் அதை விடாதிருப்பான்னு சொன்னீரே ஆண்டவரே. பிள்ளையானவர் நடக்க வேண்டிய வழியில நடத்த எங்களுக்கு தெரியாது ஆண்டவரே. நீங்க நடத்துங்கப்பா. ஆவியானவரே, எங்க வாலிபர்களை நடத்துங்க ஆண்டவரே. பொல்லாதனை ஜெயிக்க நடத்துங்க ஆண்டவரே. பிதாவை அறிகிற அறிவினாலே எங்க பிள்ளைகளை நிரப்புங்க ஆண்டவரே. நிரப்புங்க ஆண்டவரே. உலக அறிவுகள் பெருத்திருக்கிறது ஆண்டவரே. என் தேவனை அறிகிற அறிவு குறைந்து காணப்படுகிறது அப்பா. நீங்க கிரியை செய்யுங்க ஆண்டவரே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல ஆண்டவரே. எங்க தேவ ஆவினால கூடும் ஆண்டவர். இந்த வேளையில இறங்குவீராக. எங்க பிள்ளைகளை தொடுவீராகப்பா. மாறட்டும் ஆண்டவரே. வாழ்க்கைகள் மாறட்டும், பின்மாற்றங்கள் மாற்றப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் அப்பா. உங்க அறிவை ஊற்றுங்க ஆண்டவரே. உங்க அறிவை ஊற்றுங்க ஆண்டவரே. தாவீது சொல்லுகிறார், இந்த அறிவு எனக்கு எவ்வளவு ஆச்சரியமா இருக்கிறது என்று. முற்புறத்தில் பிற்புறத்தில் நெருக்கி உங்க கரத்தை என் மேல் வைக்கிறேன்னு சொல்லுகிறார் ஆண்டவரே. எங்க பிள்ளைகள் மேல் உடைய கரம் இறங்கட்டும் ஆண்டவரே. கரம் இறங்கட்டும். அறிகிற அறிவில நிரப்புங்க கர்த்தாவே. பரிசுத்த ஆவினாலே எங்க பிள்ளைகளை நிரப்புங்க ஆண்டவரே. தேவ ஆவினாலே எங்கள் பிள்ளைகளை நிரப்புங்க ஆண்டவரே. தேவ ஆவினாலே உங்களுடைய அன்பு எங்க பிள்ளைகளுடைய இருதயத்துல ஊற்றப்படட்டும்பா. பரிசுத்த ஆவியினுடைய அன்பு இந்த வேளையில இயேசுவின் நாமத்துல ஊற்றப்படுவதாக. எல்லா உலக அன்புக்கு தூரப்படுத்துங்கப்பா. மாயைக்கு தூரப்படுத்துங்க. உலகத்தினுடைய அன்புக்கு தூரப்படுத்துங்க. மாயையும் பொய் வசனத்தையும் எனக்கு தூரப்படுத்துவீராக என்று ஆண்டவரே நீதிமொழிகள் சொல்லப்பட்டது போல உலகத்தினுடைய காரியத்தை தூரப்படுத்துங்கப்பா. இளவயதும் வாலிபமும் மாயையே என்பதை எங்க வாலிபர்கள் அறிந்து கொள்ளட்டப்பா. அறிந்து கொள்ளட்டப்பா. அப்படி ஒரு அறிவை எங்க வாலிப பிள்ளைகள் ஊற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, ஈபா லோரா தாஷா மூது நீ மாக்கற லிபாக்கராவி ஆண்டவரே. நீமா லோபா ரிதி ஷபலுதி நீ மாக்கற நீவா ரூதி நீ மாக்கற. ஊற்றுவீராகப்பா. ஊற்றுவீராக. எங்க பிள்ளைகளுடைய இருதயத்தினுடைய வேத வசனத்தை எழுதுங்க ஆண்டவரே. நான் கர்த்தருடைய பிள்ளை என்று என் மகன் கையெழுத்து போடுவான் என்ற வேத வசனத்தின்படி ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் என்று எங்க பிள்ளைகள் கையெழுத்து போடட்டும் ஆண்டவரே. கையெழுத்து போடட்டும் ஆண்டவரே. ஊற்றுங்க ஆண்டவரே. உங்க அன்பினால நிரப்புங்கப்பா. உங்க வல்லமையினால நிரப்புங்க. சத்துருவை மேற்கொள்ள கிருபை கொடுங்க ஆண்டவரே. கிருபை கொடுங்க. உங்க அன்பினால நிரப்புங்க. உலகத்துக்கு விருப்பங்களுக்கு விலக்குங்க. பொல்லாப்புக்கு விலக்குங்க. வன்கண்களுக்கு விலக்குங்க. எரிச்சலின் ஆவிகளுக்கு விலக்குவீராக ஆண்டவரே. சத்துருவுடைய எல்லா விதமான அந்தகார கிரியைகளுக்கெல்லாம் விலக்குவீராக. இருளுக்கு விலக்குங்க. அந்தகாரத்திற்கு விலக்குவீராக ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய அறிவினால நிரப்புங்க. வல்லமையினால தேவ ஆவினால வேத வசனத்தினால எங்க பிள்ளைகளை நிரப்புவீராக ஆண்டவரே. நீர் இந்த உலகத்தில் ஆண்டவரே சோத்திர சத்துருவை ஆண்டவரே உம்முடைய வசனத்தினால ஜெயித்தீரே. ரத்தத்தினால ஜெயித்தீரே ஆண்டவரே. சத்துருவை ஜெயிக்க எங்க பிள்ளைகளுடைய இருதயத்தினுடைய வசனத்தை எழுதுவீராக நாங்கள் ஜெபிக்கிறப்பா. அப்படியா எங்க பிள்ளைகளை கொண்டு தேவன் பெரிய காரியங்களையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நீங்க செய்ய போறதுக்காக நன்றியோட துதிக்கிறோம். நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. துதிகரமாக எல்லாம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காக கர்த்தருக்கு நம்முடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? கோடான கொடி ஸ்தோத்திர ராஜா, நன்றி. பலனடைய நிரப்பிடுமே பலத்தின் ஆவியே. ஜெபமாய் பாடுங்கள். பலனடைய நிரப்பிடுமே பலத்தின் ஆவியே. கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே. கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே. அசைவாடும் உள்ள
அசைவாடி பெரிய காரியங்களை நம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில செய்ய போகிறார். நம்பிக்கையோடு ஜெபத்திலே கலந்து கொள்ளுங்கள், சோர்வோடு கலந்து கொள்ளாதிருங்கள். நாம் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபம் ஆண்டவருடைய சன்னிதானத்தை சென்றடைகிறது. மூன்றாவதாக ஒரு காரியத்திற்காக ஜெபிக்க போகிறோம். 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தில் 8-9 வசனங்களை நாம் வாசிக்கலாம். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். வசனம் சொல்லுகிறது, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். நம்முடைய பிள்ளைகள் ஏன் பாவம் செய்கிறார்கள்? அவர்கள் நம்மால் தான் பிறந்தார்கள். ஆனால் அவர்களுக்குள் ஒரு வித்து ஏதேனிலிருந்து வந்ததே, அந்த வித்து உள்ளே இருக்கிறது. அந்த வித்து பிசாசின் வித்து. அது தூண்டுகிறது, அதை செய், இதை செய், இதை பேசு, அதை பேசு, அங்கே போ, குடி, வெறி, தகப்பன் தாயை மதிக்காமல் பேசு, அடி, துன்மார்க்க செயல்களை செய், இதெல்லாம் தூண்டுகிறது உள்ளே இருக்கிற பிசாசின் வித்து. ஆனால் வசனம் சொல்லுகிறது, ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான், பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். உள்ளே இருக்கிறது பிசாசின் வித்து. ஆனால் தேவகுமாரன் உள்ளே வரும் பொழுது அவர் உன் தலையை நசுக்குவார் என்ற வார்த்தையின்படி உள்ளே இருக்கிற பிசாசின் வித்தை, அவனுடைய கிரியைகளை, அவனுடைய ஆசாபாசங்களை தேவகுமாரன் நசுக்கி போடுகிறார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, இப்பொழுது தேவகுமாரன் பிசாசின் வித்தை அழித்த பிறகு இந்த பிள்ளைகள் தேவனால் பிறக்கிறார்கள். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் இருக்குது. இப்பொழுது யாருடைய வித்து? தேவகுமாரனுடைய வித்து. எவ்வளோ நல்ல ஒரு சத்தியம் பாருங்க. பிசாசின் வித்து உள்ளே இருக்கிறது. தேவகுமாரன் உள்ளே வரும்பொழுது பிசாசின் வித்தை அழிக்கிறார். இப்பொழுது அவருடைய வித்து, தேவனுடைய வித்து உள்ளே இருந்தால் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறக்கிறான். அவன் தேவனால் பிறந்து விட்டால் பாவம் செய்ய மாட்டான். நம்ம என்ன சொல்றோம்? போய் சொல்லாத, அது செய்யாத, இது செய்யாத. நாம் சொல்லுவதினால் பிள்ளைகள் மாறப்போவதில்லை. தேவகுமாரன் உள்ளே வர வேண்டும், பிசாசின் வித்தை அழிக்க வேண்டும், தன் வித்தை உள்ளே நாட்ட வேண்டும். பிள்ளைகள் தேவனால் பிறக்க வேண்டும். இது ஒரு பெரிய ஆவிக்குரிய மாற்றம். இந்த மாற்றத்தை நம் பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, முழு உலகத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தரும்படி நம்ம ஜெபிக்க போகிறோம். கருத்தாய் ஜெபிப்போம். ஆண்டவர் கிரியை செய்வார். ஜெபிக்கலாமா? அன்பான தகப்பனே, அப்பா அம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜா அம்மை துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா. அப்பா உம்முடைய கரங்களில் அர்ப்பணித்து ஒவ்வொரு மகனையும் மகளையும் அர்ப்பணித்து செபிக்கிறோம்ப்பா. அடுத்த தலைமுறையினரை அர்ப்பணித்து செபிக்கிறோம்ப்பா. அப்பா இந்த நாட்களுக்காக, இந்த நேரங்களுக்காக அப்பா உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ராஜா. அப்பா உம்முடைய கரங்களில் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம்ப்பா. நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே, அப்பா கிறிஸ்து என்கிற வித்து ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவரே அப்பா இறங்கட்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. அப்பா உம்முடையவனாக, உம்முடையவளாக ஒவ்வொருவரையும் நீங்க மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா நீர் ஒவ்வொருவருக்குள்ளும் பிறப்பீராகப்பா. உம்முடைய வித்து ஊன்ற கட்டப்படட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா உம்முடைய வித்து ஊன்ற கட்டப்பட்டா எங்கள் பிள்ளைகளுடைய இருதயங்கள் மாறும்பா, ஒரு சிந்தை மாறும்பா. அப்பா அவர்கள் உம்முடையவர்களாய் மாறுவார்கள் ஐயா. உம்முடையவர்களாய் பிறந்து உமக்கென்று ஜீவிக்கிற அந்த அனுபவம் வரும் ராஜா. அப்பா ஆவிக்குரியவர்களாக இந்த ஆவிக்குரிய உன்னத மாற்றத்துக்காக நாங்கள் ஒவ்வொரு மகளையும் மகனையும் ஆண்டவரே முத்திரித்து ஜெபிக்கிறோம்ப்பா. முத்திரித்து ஜெபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொருவர் மேல பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரின் முத்திரையை வைக்கிறோம்ப்பா. அப்பா அப்பா இந்த மறுரூபத்தின் அனுபவம் ஒவ்வொரு மகளுக்குள்ளும் வரட்டும் ஐயா. இந்த நாட்களில இப்படிப்பட்ட எழுப்புதல் வரட்டும் தகப்பனே. ஆவிக்குரிய எழுப்புதலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா எங்கள் கிறிஸ்து என்றும் ஆண்டவரே அப்பா அவரே ஜீவ தேவன் என்று அறிகிற ஆண்டவரே அந்த எழுப்புதலின் தீ ஒவ்வொரு ஆண்டவரே வாலிப பிள்ளைகளுக்குள்ள இறங்கட்டும் ராஜா, இறங்கட்டும். எந்த இடத்துல பிள்ளைகள் இருந்தாலும் ஆண்டவரே அவர்களை அறியாத ஒரு மாற்றம் வரட்டும் தகப்பனே. சிந்தைக்குள்ள அப்பா உம்முடைய வித்து ஊன்ற கட்டப்படட்டும் ராஜா. இருதயத்துல ஊன்ற கட்டப்படட்டும் ஐயா. உமக்குள்ள ஆண்டவரே மீண்டும் பிறக்கிற அனுபவம் வரட்டும் தகப்பனே, வரட்டும் தகப்பனே. அப்பா இப்படிப்பட்ட ஆவிக்குரிய அனுபவங்கள் எங்கள் பிள்ளைகள் பெற்றுக்கொள்வார்களாக. இதன் மூலமாக தகப்பனே உமக்கென்று எழும்பி ஒரு சேனை
தனித்தனியாய் எழும்பி அப்பா ஊழியம் செய்கிற பிள்ளைகளாக அப்பா மறு ஜென்மமாய் அவர்களுக்கு நீர் கொடுப்பீராக. இந்த மறு பிறப்பு அப்பா அவர்களுக்கு உண்டாகட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. உமக்கென்று எழும்புகிற ஆண்டவரே ஊழியக்காரிகளுக்காக, உமக்கென்று எழும்புகிற ஊழியக்கார பிள்ளைகளுக்காக மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அப்படிப்பட்ட ஆண்டவரே அப்பா தாளந்தையும் ஆண்டவரே அப்படிப்பட்ட தரிசனமுடைய பிள்ளைகள் இந்த வேளையில தொடப்படுவார்களாக, இந்த வேளையில தொடப்படுவார்களாக. உம்மை உடையவர்கள் ஆண்டவரே பின்மாற்றத்தில் இருக்கிறார்களே, மீண்டும் பிறக்கிற அனுபவம் ஆண்டவரே, மீண்டும் உம் பக்கமாய் வருகிற அனுபவம் வரட்டும் தகப்பனே, வரட்டும். ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஆவிக்குரிய மாற்றத்தை கொடுத்து வரங்களினாலும் வல்லமைகளினாலும் ஆண்டவரே அவர்களை அலங்கரித்து அப்பா பவுலை போல உலகத்தை கலக்குகிற பிள்ளைகளாய் ஒவ்வொரு பிள்ளையும் பவுலாய் மாற்றுங்கப்பா, ஒவ்வொரு பிள்ளையும் பேதுருவாய் மாற்றுங்கப்பா. அப்பா கேபாவை போல ஆண்டவரே மாற்றுங்க தகப்பனே. அப்பா உமக்கென்று ஒரு சேனை, ஒரு எழுப்புதல் அக்கினி பற்றி எரியட்டும் தகப்பனே. ஒரு சேனை எழும்ப போறதற்காக அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே. எங்கள் கண்காண இப்படிப்பட்ட ஆவிக்குரிய மாற்றங்கள் வரட்டும் தகப்பனே. எங்கள் செவிகள் கேட்க இப்படிப்பட்ட ஜீவனுள்ள சாட்சிகள் எழும்புவார்களாக ராஜா. இம்மட்டும் நடத்தின எங்கள் தகப்பன் இனி வர நாட்களில் ஆண்டவரே ஒரு மகா பெரிய எழுப்புதல் அப்பா, ஒரு வாலிப சேனையின் எழுப்புதல், ஆவிக்குரிய ஆண்டவரே ஆவிக்குரிய மாற்றத்தை உடைய அந்த சேனை அப்பா முன்னணியில நின்று கிறிஸ்துவுக்காக எழும்ப போறதற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இதற்கு தடையா இருக்கிற எல்லா சத்துருவின் கிரியைகளையும் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் அழித்து ஜெபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு மகனையும் ஒவ்வொரு மகளையும் அப்பா இரத்த கோட்டைக்குள்ள நாங்கள் சீல் பண்ணி ஜெபிக்கிறோம்ப்பா. தகப்பன் ஆளுகை செய்து வழி நடத்தி பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. சகல துதி கனம் மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காக ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியும் துதிகளை ஏறெடுக்கலாமா? கோடான கோடி ஸ்தோத்திரம்பா. எங்கள் எல்லாருடைய ஜெபத்தை நீர் கேட்டீர், அதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய வார்த்தையை நிறைவேற்ற போறதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இன்னொரு காரியத்திற்காக கூட ஜெபிக்க போகிறோம். வசனத்தின்படி ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபம் வல்லமை உள்ளதாய் மாறுகிறது. ஆகவேதான் ஒவ்வொரு ஜெபத்திற்கும் நாம் வசனத்தை தேடி தேடி அதிலிருந்து நம்முடைய ஜெப குறிப்புகளை எடுக்கிறோம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அவர்கள் உலகத்துக்குரியவர்கள், ஆகையால் உலகத்துக்குரியவைகளை பேசுகிறார்கள். உலகமும் அவர்களுக்கு செவி கொடுக்கும். உலகமும் அவர்களுக்கு செவி கொடுக்கும். 6வது வசனம், நாங்கள் தேவனால் உண்டானவர்கள். நாங்கள் தேவனால் உண்டானவர். இது எப்படி இருக்குது இந்த வசனம்? அவர்கள் உலகத்துக்குரியவர்கள். ஒரு கூட்ட வாலிபர்கள் இருக்கிறார்கள், உலகத்துக்குரியவர்களாகவே இருக்கிறார்கள். அவர்கள் உலகத்திலும் இருக்கிறார்கள், சபையிலும் இருக்கிறார்கள். பெயர்தான் சபையில் இருக்கிற வாலிபர்கள், ஆனால் அவர்களை பார்த்தால் உலகம் அவர்களுக்குள் இருக்கிறது. இப்படி உலகம், மாமிசம், பிசாசு எல்லாமே இந்த வாலிபர்களோடு போராடுகிறது. ஏன் தெரியுமா? அடுத்த தலைமுறையை தொட்டுவிட்டால் அதுக்கு பிறகு அவங்க உலகம் முழுசையும் பிடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆகவே இன்னைக்கு நம்ம என்ன ஜெபிக்க போகிறோம்? உலகத்தில் உள்ள எல்லா வாலிபர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். அவர்கள் உலகத்துக்கு உரியவர்களாகவே இருக்கிறார்கள். அவருடைய உலக ஆவிகள் மாறணும், உலகத்தில் இருக்கிற ஆசாபாசங்கள் மாறணும், உலகத்தில் இருக்கிற எல்லா கிரியைகளும் அவருடைய வாழ்க்கையிலிருந்து வெளியேறணும். அதே போல சபைக்குள் இருக்கிற ஆவிக்குரிய வாலிபர்களுடைய வாழ்க்கையிலும் உலகத்தின் ஆவி மாறணும். சகோதரன் இதற்காய் ஜெபிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். எல்லாரும் நம்ம இணைந்து கொள்ளலாம். வாயை திறந்து, ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற எல்லா உலகத்தின் ஆவிகள் மாறணும் ஆண்டவரே. உலகம், மாமிசம், பிசாசு உள்ள கொண்டு வந்து போட்ட எல்லா கிரியைகளும் அழியணும் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைங்க தேவனால் உண்டான பிள்ளைகளாய் மாற வேண்டும். ஜெபிக்கலாமா? இணைந்து ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த மதிய நேரத்திலும் அடுத்த தலைமுறையினான எல்லா வாலிபர்களுக்காக ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே சபையில் இருக்கிற எல்லா வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே தேவனால் உண்டாக்கப்பட்ட வாலிபர்களாய், தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட வாலிபர்களாய் ஒவ்வொரு வாலிபர்களை கர்த்தர் இந்த நாட்களிலே மாற்றுவீராக. ஆண்டவரே உலகத்தோடு ஒத்து வாழ்கிற வாழ்க்கை,
எல்லா வாலிபர்களை விட்டு இந்த நாட்களில் விலகட்டும் சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. உலகத்திலிருந்து எல்லா வாலிபர்களை கர்த்தர் பிரித்தெடுப்பீராக. உலக வழக்கத்திலிருந்து கர்த்தர் பிரித்தெடுப்பீராக. உலக வாழ்க்கையிலிருந்து எல்லா ஆண்டவரே சபையின் வாலிபர்களை இந்த நாளில் நீர் பிரித்தெடுக்க வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா உலகத்தின் ஆவி இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே வாலிபர்களை அடிமைப்படுத்துகிற எல்லா மாம்சீக இச்சைகளின் ஆவிகள், எல்லா உலகத்தின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் முறித்து ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா சத்ருவின் திட்டங்கள் இந்த மதிய நேரத்தில் முறிக்கப்படுவதாக. எல்லா சத்ருவின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் அழித்து ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவின் ரத்தத்துக்குள்ள எல்லா வாலிபர்களை வேலி அடைக்கிறோம் ஆண்டவரே. ஒரு வேறு பிரிக்கப்பட்ட வாலிபர்களை கர்த்தர் இந்த நாட்களில் பிரித்து காட்ட வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு வாலிபர்களுக்குள்ளே அப்படிப்பட்ட ஆண்டவரே ஒரு பிரயாசத்தை கர்த்தர் தருவீராக. அப்படிப்பட்ட ஆசைகளை விருப்பங்களை கர்த்தர் தர வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம். சபைக்குள் இருக்கிற எல்லா வாலிபர்களும் தேவனுக்காய் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ கர்த்தர் இந்த நாட்களில் கிருபை தாங்க சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லாருடைய இருதயங்களும் ஆண்டவரே உமக்காய் வைராக்கியமான இருதயங்களாய் மாறட்டும் ஆண்டவரே. மறுரூபமாக்கப்பட்ட இருதயங்களாய் மாறட்டும் ஆண்டவரே. உலகத்தை வெறுத்து வாழ்கிற இருதயமாய் ஒவ்வொரு வாலிபருடைய இருதயங்களையும் கர்த்தர் இந்த நாட்களில் மாற்றுங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாவத்தை வெறுக்கிற இருதயத்தை தாரும், தீமையை வெறுக்கிற இருதயத்தை தாரும் ஆண்டவரே. உலகத்தையும் உலகத்தின் காரியங்களையும் ஆண்டவரே உலக சிநேகத்தையும் வெறுக்கிற இருதயத்தை ஒவ்வொரு வாலிபர்களுக்குள்ளேயும் கர்த்தர் இந்த நாட்களிலே தாங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உலகத்திற்குள் இருந்தாலும் ஆண்டவரே ஒரு நாள் உலகத்தோடு வாழாதபடிக்கு கர்த்தாவே இந்த நாட்களிலே ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வேறு பிரிக்கப்பட்ட ஜீவியம் ஒவ்வொரு வாலிபர்களுடைய வாழ்க்கையிலே உண்டாகட்டும் சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஜெபிக்கிற இந்த வேளையிலேயே தேசங்களிலே கர்த்தர் மாற்றங்களை தந்து கொண்டு இருக்கிறீர் ஆண்டவரே. பட்டணங்களிலே மாற்றங்களை தருகிறீர் அப்பா. எல்லா தேசங்களிலும் எல்லா கண்டலங்களிலும் இருக்கிற வாலிபர்கள் மேல கர்த்தருடைய வல்லமையின் கரம், ஆளுகையின் கரம் இப்பொழுது இறங்குவதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. எல்லா ஆண்டவரே நீர் குறித்திருக்கிற வாலிபர்களை, நீர் தெரிந்து கொண்ட வாலிபர்களை இந்த நாளிலே பிரித்தெடுக்க வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தருக்கான ஆண்டவரே பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு வைராக்கியத்தை இந்த ஆண்டவரே மதிய நேரத்தில் ஒவ்வொரு வாலிபர்களுக்குள்ளே வைங்கன்னு சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. பவுலை போல வைராக்கியம் உள்ளவர்களாய் மாற்றுங்க ஆண்டவரே. தீமோத்தேயுவை போல வைராக்கியம் உள்ள வாலிபர்கள் எழும்பட்டும். தீத்துவை போல கர்த்தருக்காய் பரிசுத்தம் உள்ள வாலிபர்கள் எழும்பட்டும் அப்பா. உத்தம குமாரர்களை எழுப்புங்க ஆண்டவரே. கர்த்தருக்காய் உத்தமமாய் ஜீவிக்கிறவர்களை எழுப்புங்க ஆண்டவரே. இந்த நாட்களில் ஒரு சேலை எழும்பட்டும், ஒரு சந்ததி எழும்பட்டும். ஓ கர்த்தருக்காக பிரித்தெடுக்கப்பட்ட சந்ததிகள் ஒரு பிணகாசு எழும்பட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனை நாட்கள் எங்கள் கதறல்கள் அப்பா, எத்தனை நாட்கள் எங்கள் புலம்பல்கள் ஆண்டவரே. இந்த நாட்களில் மாற்றங்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஆண்டவரே. நிச்சயம் எங்கள் தேசத்தில் மாற்றங்களை தரப்படுவதற்காக ஸ்தோத்திரம். ஒரு சந்ததியில ஒரு மாற்றம், ஒரு தலைமுறையில ஒரு மாற்றம் ஆண்டவரே. அடுத்த ஆண்டவரே ஜெனரேஷன்ல ஒரு மாற்றத்தை கர்த்தர் நீங்க தருவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே உமக்காய் வைராக்கியமாய் ஜீவிக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு வாலிபர்களுக்கும் இந்த நாட்களில் மாற்ற வரட்டும் ஆண்டவரே. உங்க மேல நேச வரட்டும் ஆண்டவரே. உங்க மேல தாகம் வரட்டும் ஆண்டவரே. உங்க மேலையும் உங்க வார்த்தையின் மேலையும் கர்த்தர் இந்த நாட்களிலே அப்படிப்பட்ட வாஞ்சைய கிருபைகளையும் ஒவ்வொரு வாலிபர்களுக்குள்ளே கர்த்தர் நீங்க தருவதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உலகத்திலிருந்து கர்த்தர் எல்லா வாலிபர்களையும் பிரித்து உமக்கான ஒரு சந்ததியை கர்த்தர் நீங்க எழுப்ப போறதற்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்துல முழுவதுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காய் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஆண்டவரே உலகத்தில் இருக்கிற எல்லா வாலிபர்கள் வாழ்க்கையில கர்த்தர் கிரியை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஐயா. சபைக்குள் இருக்கிற எல்லா வாலிபர்கள் வாழ்க்கையில நீங்க மாற்றங்களை கொடுக்க போகிறதற்காய் நன்றி. நீங்க கிரியை செய்கிற வரைக்கும் நாங்கள் இதையே போல ஜெபித்து கொண்டே இருப்போம் ஆண்டவரே. கர்த்தருடைய கிரியைகளை காணும் வரைக்கும் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம் ஆண்டவரே. அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். முச்செடி நடுவே தோன்றி நீரே மோசேயை அழைத்து
குற்றங்களை பயன்படுத்தும். அக்கினி நெருப்பா, எல்லாரும் இணைந்து பாடுங்கள், ஜெபமாய் பாடுங்கள். அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும். அபிஷேகம் தந்து வழி நடத்தும். எலியாவின் ஜெபத்திற்கு பதில் தந்தீரே, இறங்கி வந்தீர் அக்கினியாய். Thank you Father. இறங்கி வந்தீர் அக்கினியாய். இருந்த அனைத்தையும் சுட்டெரித்தீரே, இருந்த அனைத்தையும் சுட்டெரித்தீரே. எங்களின் குற்றங்களை எரித்து விடும், எங்கள் பிள்ளைகள் குற்றங்களை எரித்து விடும். அக்கினி இறங்கி வரும். அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும். அபிஷேகம் தந்து வழி நடத்தும். ஏசாயா நாவை தொட்டது போல பிள்ளைகள் நாவை தொட்டருளும். ஏசாயா நாவை தொட்டது போல எங்கள் பிள்ளைகள் நாவை தொட்டருளும். யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே, யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே. எங்களின் பிள்ளைகளை அனுப்பிடுமே, எங்களின் பிள்ளைகளை அனுப்பிடுமே. அக்கினி நெருப்பாய் இறங்கி வாங்க அபியானவரே. அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும். அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும். அபிஷேகம் தந்து வழி நடத்தும். எஸ் டாடி, அக்கினி நெருப்பாய் இறங்கி வந்து எல்லா வேண்டாதவைகளையும் சுட்டெரித்து எங்கள் பிள்ளைகளை உம்முடைய ஊழியர்களாய் நீர் மாற்ற போறதற்காய் நன்றி. ஜெபத்தில் கலந்திருக்கிற நீங்கள் அத்தனை பேரும் வலது கரத்தை ஆண்டவருக்கு நேராய் உயர்த்துங்க. உங்க பிள்ளைங்க எல்லாரையும் கர்த்தர் கையில் ஒப்பு கொடுங்க. ஒரு பிள்ளை, மூத்த பிள்ளை அதெல்லாம் கிடையாது. எனக்கு 2 பிள்ளையோ 3 பிள்ளையோ 4 பிள்ளையோ எல்லா பிள்ளைங்களையும் உங்க கையில் ஒப்பு கொடுக்கிறேன். வாலிப பிள்ளைகள் ஜெபத்தில் கலந்திருந்தால் நீங்கள் உங்களையும் ஒப்பு கொடுக்கணும், உங்களுக்கு பிறக்க போகிற பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கணும். எல்லாரும் வலது கரத்தை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களை உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். யாரை நான் அனுப்புவேன் என்று அன்றைக்கு கேட்ட பொழுது ஏசாயா நான் இருக்கிறேன் என்னை அனுப்பும் என்று சொன்னாரே. ஆண்டவரே, எங்க பிள்ளைங்களை சொல்லுங்க, என் 2 பிள்ளைங்களை உங்க கைகளில் ஒப்பு கொடுக்கிறப்பா, என் 3 பிள்ளைகளை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், எனக்கு கொடுத்திருக்கிற 4 பிள்ளைகளை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். எல்லா பிள்ளைகளும் இயேசுவுக்கு என்று சொல்கிறப்பா. எடுங்கப்பா, கைகளில் எடுங்கப்பா. அக்கினி நெருப்பா எங்க பிள்ளைங்களை எடுத்து பயன்படுத்துங்க. அவர்கள் மேல் இருக்கிற எல்லா உலகத்தின் ஆவி பிசாசின் நுகங்கள் எல்லாம் ஒட்டச்சு போட்டு என் ஆண்டவருக்கு என்று பயன்படுத்துங்க. அதே போல சபையில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறையா. சபையில் இருக்கிற விசுவாச குடும்பங்கள், உலகமெல்லாம் இருக்கிற சபையில் இருக்கிற குடும்பங்கள், மிஷனரிகளின் குடும்பங்கள், ஊழியர்களின் குடும்பங்களில் உள்ள பிள்ளைகள், ஆண்டவரே, போதகர்களுடைய பிள்ளைகள், சுவிசேஷகருடைய பிள்ளைகள், அப்போஸ்தலருடைய பிள்ளைகள், மேய்ப்பர்களுடைய பிள்ளைகள், ஆண்டவரே, இவர்கள் தீர்க்கதரிசிகளின் பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் உங்க அக்கினினால நிரப்புங்க. எழுப்புதல் வரப்போகிறது ஆண்டவரே. எங்கள் கண்களினால் பார்க்க போகிற ஆண்டவரே, இது நடக்க போகிறது ஆண்டவரே. கர்த்தர் செய்ய போறீங்க ஆண்டவரே. நாங்க நம்பிக்கையோடு எங்களுக்கு பலன் இருக்கு வரைக்கும் ஜெபிக்க போறப்பா. எங்கள் கண்ணீருக்கு பலன் உண்டுப்பா, எங்கள் சத்தங்களுக்கு பலன் உண்டு. எங்கள் கண்காண எங்க பிள்ளைங்க உங்களை சேவிக்க போறாங்க ஆண்டவரே. அதற்காக உங்களுக்கு நாங்க நன்றி சொல்றோம். கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம்ப்பா. தேங்க்யூ ஃபாதர். எல்லா துதிகன மகிமையும் உங்களுக்கு ஏறெடுக்கிறோம் இயேசு ராஜாவின் மூலம் பிதாவே, ஆமென். கடைசியாக ஒரே ஒரு காரியத்திற்காக ஜெபிக்க போகிறோம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் வேதம் சொல்லுகிறது 14வது வசனமும் 15வது வசனமும். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். பைபிள் என்ன சொல்லுது? நாம் எதையாகிலும், சொல்லுங்க, எதையாகிலும் நீங்க எதனாலும் கேட்கலாம். ஆனா
அவருடைய சித்தத்தின்படி கேட்டால். இப்ப சொல்லுங்க, உங்க பிள்ளைங்க ரட்சிக்கப்படுறது தேவ சித்தமா இல்லையா? முழு உலகத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைங்க ரட்சிக்கப்படுறது தேவ சித்தமா இல்லையா? சித்தம். நம்ம எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். இன்னைக்கு ஒரு தைரியத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஏன் ஜெபிக்கிறோம் தெரியுமா? நான் அவர் சித்தப்படி கேட்கிறேன், அவர் எனக்கு செவி கொடுக்கிறார். அடுத்த வசனம் சொல்லுது, நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கோம். அப்போ அவர் செவி கொடுக்கிறாருங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, நான் பெற்றுக்கொண்டேன், அதுவே உங்களுக்கு விசுவாசம் வரணும். இப்போ குறிப்பா 3 காரியங்களுக்காக நீங்க ஜெபிக்க போறீங்க. ஜெபிக்கலாம். 3 காரியங்களை கர்த்தர்ட்ட சொல்லுங்க. எனக்கு இந்த 3 காரியங்கள் நீங்க வாய்க்க பண்ணணும். நான் எதையாகிலும் உங்க சித்தப்படி கேட்டா பதில் தரேன்னு சொல்றீங்க. கர்த்தர் நீங்க எதை கேட்கிறீங்களோ அதுக்கு நிச்சயம் பதில் தருவார். நிச்சயம் பதில் தருவார். கரங்களை உயர்த்தி ஜெபிக்கலாமா? Thank you Father. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, மை நன்றியோட துதிக்கிறோம்ப்பா, மை ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த ஜெப வேளையிலே கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே அப்பா, எங்களை இணைத்து கர்த்தாவே பல காரியங்களுக்காய் ஜெபிக்க வைத்துக் கொண்டிருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நாங்கள் எதையாகிலும் உம்முடைய சித்தத்தின்படி கேட்டால் ஆண்டவரே அப்பா அதை கொடுக்கிறதற்கு கர்த்தாவே அப்பா நீர் வல்லவராய் இருக்கிறீரையா, நல்லவராய் இருக்கிறீரையா அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தாவே உம்முடைய சித்தத்தின்படி ஆண்டவரே கேட்கிற காரியங்களை கர்த்தாவே ஆமாண்டவரே அப்பா இப்பொழுதே ஆண்டவரே அருளி செய்வீராக அப்பா. ஆண்டவரே பூமியிலே 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது ஆகும் என்று சொன்னீரேப்பா. இந்த ஜெப வேளையில ஐயா உம்முடைய பிள்ளைகள் யாரெல்லாம் ஆண்டவரே தங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே என்னென்ன காரியங்கள் நடக்க வேண்டும் என்று, செய்யப்பட வேண்டும் என்று, அருளப்பட வேண்டும் என்று ஆண்டவரை ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அத்தனை காரியங்களும் ஆண்டவரே உம்முடைய அன்பின் கரத்திலே தந்து ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவீராகப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. திருமண வயதுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தாவே திருமணங்களை கர்த்தர் வாய்க்க செய்வீராக. ஆண்டவரே எந்தெந்த பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே இந்த வருஷம் எங்களுக்கு ஒரு பிள்ளைகளை ஆண்டவரே தர வேண்டும் என்று ஆண்டவரே காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஐயா ஆண்டவரே ஒரு குழந்தை பாக்கியத்தை கர்த்தாவே அப்பா நீங்க தந்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகளை தருவீராக. வெளிநாடுகளிலே வேலைக்காய் ஆண்டவரே அப்பா விண்ணப்பித்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அப்பா வேலை வாய்ப்புகள் தேடி வரட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே என் பிள்ளை ரட்சிக்கப்படவில்லையா என்று ரட்சிப்புக்காய் ஆண்டவரே ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெற்றோருடைய ஆண்டவரே அப்பா அழுகையை பாருங்க ஆண்டவரே, கண்ணீரை துடைங்க அப்பா. ரட்சிப்பு வரட்டும் அப்பா, ரட்சிப்பு உண்டாகட்டும் ஐயா. கர்த்தாவின் பிள்ளைகளை ரட்சியும் ஐயா. வீடுகளிலே ஆண்டவரே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கு ஆண்டவரே தொடுங்க ஐயா. ஆண்டவரே தொடுங்க நாங்க ஜெபிக்கிறோம் ஐயா. பாவத்தில் இருந்து மாற்றங்கள் வரட்டும் அப்பா. ஆண்டவரே பிள்ளைகள் உம்மை அறிந்து கொள்ளட்டும் அப்பா. ஆண்டவரே அப்பா உம்மை அறிந்து கொள்கிறதற்கு கர்த்தாவே இருதய கண்கள் ஐயா திறக்கட்டும் நாங்க ஜெபிக்கிறோம் ஐயா. சிந்தைகள் திறக்கப்படட்டும் அப்பா, இருதயங்கள் திறக்கப்படட்டும் ஜெபிக்கிறோம் ஐயா. பாவத்தில் இருந்து பிள்ளைகள் வெளியே வரட்டும் அப்பா. உலக சிநேகங்கள் இருந்து பிள்ளைகள் வெளியே வருவார்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நன்றி ஐயா, உமக்கு நன்றி தகப்பனே அப்பா. இன்னும் எந்தெந்த காரியங்களுக்காக ஆண்டவரே கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவரே காரியங்கள் நடக்கட்டும் அப்பா, அந்த காரியங்கள் உண்டாகட்டும் ஐயா. உலக சிநேகங்கள் இருந்து பிள்ளைகள் விடுபட வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டிருந்தார். இப்பொழுதே ஆண்டவரே உலக சிநேகத்தில் இருந்து பிள்ளைகள் வெளியே வரட்டும் அப்பா. உலக அன்பிலே கட்டப்பட்டிருந்தால் இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு ஆண்டவரே கட்டவிழ்க்கப்படட்டும் நாங்க ஜெபிக்கிறோம் ஐயா. உலக சிநேகத்தில் இருந்து பிள்ளைகள் கட்டவிழ்க்கப்படட்டும் அப்பா. உலக அன்பில் இருந்த பிள்ளைகள் வெளியே வருவார்கள் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே எத்தனையோ பிள்ளைகளுடைய சுகத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஐயா. என்னென்ன வியாதிகளிலே பிள்ளைகள் ஆண்டவரே வீடுகளிலே ஐயா வாலிப பிள்ளைகளுக்கு உண்டாயிருக்கிற வியாதிகளிலே சுகம் வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிற பெற்றோருடைய கண்ணீரை துடைங்க ஐயா. ஆண்டவரே எந்தெந்த வியாதிகளிலே ஆண்டவரே சுகம் கிடைக்க வேண்டும், பலன் வர வேண்டும், ஆரோக்கியம் உண்டாக வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறாங்களோ ஒவ்வொரு வியாதிகளிலிருந்து ஆண்டவரே சுகம் அடையட்டும் அப்பா. என்ன காரியத்திற்காக ஆண்டவரே உம்மிடத்துல இப்பொழுது ஜெபிக்கிறாங்களோ ஆண்டவரே, எந்த தேவைக்காக ஜெபிக்கிறாங்களோ இப்பொழுது அந்த தேவை இயேசுவின் நாமத்தினாலே நடக்கட்டும் நாங்க ஜெபிக்கிறோம் ஐயா. உண்டாகட்டும் ஜெபிக்கிறோம் ஐயா. இப்பொழுது அந்த ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கட்டும் ஐயா. ஆண்டவரே இந்த காரியங்களுக்கு ஐயா
ஐயா இந்த ஜெப வேளையிலே இந்த நிமிஷத்துல ஆண்டவரே அந்த காரியங்களுக்கு பதில் கிடைக்கட்டும் நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் அப்படி செய்வதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஐயா. கர்த்தர் எங்க ஜெபத்தை கேட்டீரே உமக்கு நன்றி. எல்லா துதிகனமாக உமக்கு தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். தகப்பனே, இந்த ஜெபத்தில் இணைந்து இன்றைக்கு பாரத்தோடு கண்ணீரோடு தங்களுடைய எல்லா வேண்டுதல்களையும் உமக்கு முன்பதாக சமர்ப்பித்த உம்முடைய பிள்ளைகளுக்காய் உம்முடைய அடியால் நான் ஜெபம் பண்ணுகிறேன். இயேசு ராஜாவின் நாமத்தினாலே அவர்கள் லைவ் சாட்டில் பதிவிட்ட ஜெப குறிப்புகளையும் பதிவிடாமல் மனதில் சுமந்து பாரத்தோடு ஜெபிக்கிற ஜெப குறிப்புகளுக்கும் என் ஆண்டவர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் தருவீராக. வானத்தின் பலகணி திறந்து இவர்களுக்கு இடம் கொள்ளாமற் போகுமட்டு ஆசீர்வாதத்தை வருஷிக்க பண்ண வேண்டும் என்று சொல்லி உம்முடைய அடியால் நான் ஜெபம் பண்ணுகிறேன் அப்பா. எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி. விண்ணப்பத்திற்கு பதில் கொடுக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். விசேஷமாய் எங்கள் பிள்ளைகளுடைய பெயர்களை நாங்கள் உம்முடைய சமூகத்திலே நிறுத்தி ஜெபிக்கிற ஐயா. ஆண்டவரே, எழுதப்பட்ட ஒவ்வொரு பெயரை ஆண்டவர் நினைவு கூறுவீராக. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு ஆண்மகனையும் பெண்மகளையும் கர்த்தர் தொடுவீராக. இவருடைய வாழ்க்கையில ரட்சிப்பு வருவதாக. எல்லாரும் இணைந்து கொள்ளுங்கள். சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணலாமா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பிள்ளைகள் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்களாக, உம்மை அறிவார்களாக, கட்டுகளிலிருந்து விடுதலை அடைவார்களாக, சீக்கிரத்தில் எழும்புவார்களாக, ஆண்டவருக்காய் பிரகாசமுள்ள நட்சத்திரங்களாய் மாறுவார்களாக, படிப்பிலே ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும், ஆண்டவரே உலக வேலைகள் கிடைக்கட்டும், நல்ல குடும்ப வாழ்க்கை அமையட்டும், எல்லா பாவங்களையும் வெறுத்து பிள்ளைகள் பரிசுத்தமாய் வாழட்டும். அடுத்த தலைமுறை ஊழியர்களை இவங்களிலிருந்து எழுப்புங்கப்பா. இதோ எங்க கைகளில் வச்சு ஜெபம் பண்றமே, இந்த பிள்ளைகளில் அடுத்த தலைமுறை ஊழியத்தை செய்கிற ஊழியர்களை எழுப்ப வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறையா. ஆண்டவரே, இந்த அத்தனை பெற்றோர்களோடு இணைந்து உடைய அடியார்கள் நாங்களும் ஜெபம் செய்கிறோம். எல்லா ஜெபத்திற்கு பதில் தருகிறதற்காக ஸ்தோத்திரம். இங்கு ஜெபிக்கிற பிரேயர் வாரியர்ஸ் உடைய குடும்பங்களிலும் கர்த்தர் கிரியை செய்கிறதற்காக நன்றி அப்பா. உங்களுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த நாளில் எங்கள் எல்லா ஜெபத்தையும் தேவன் கேட்டு பதில் தந்ததற்காக நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாம் ஏறெடுத்த எல்லா ஜெபங்களுக்கும் ஆண்டவர் பதில் கொடுத்திருக்கிறார். வாசித்த அந்த ஒரு வசனத்தை மீண்டும் வாசித்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஜெபத்தை முடிக்க போகிறோம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 15வது வசனம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். நீங்கள் கேட்டவைகளுக்கு செவி கொடுக்கிறார் என்று அறிந்திருக்கிறீர்களா? 3 காரியம் ஜெபித்தீர்கள். அந்த ஜெபத்திற்கு அவர் செவி கொடுக்கிறார். இப்போ நீங்க என்ன தெரியுமா நினைக்கணும்? பெற்றுக்கொண்ட ஆண்டவரே சொல்லுங்க, வாயை திறந்து. பெற்றுக்கொண்டேன் ஆண்டவரே, ஐ ரிசீவ்ட் லார்ட். அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கு. வேண்டுதல் செய்த நாம் பெற்றுக்கொண்டேன் ஆண்டவரே சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, ஐ ரிசீவ்ட் ஓ லார்ட், ஐ தேங்க் யூ ஃபாதர். நன்றிப்பா, நன்றி. எல்லா ஜெபங்களுக்கும் பதில் வரப்போகிறதற்காய் உங்களுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். பிதாவே, உடைய ஜனங்களை ஆசீர்வதிங்க. உங்க கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம். ராஜா இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. உங்களோடு சேர்ந்து ஜெபிப்பது எங்களுக்கு மகிழ்ச்சி, எனக்கு பெரிய மகிழ்ச்சி. நீங்கள் எங்களோடு தோள் கொடுப்பதற்காய் நன்றி, கரம் கொடுப்பதற்காய் ஸ்தோத்திரம், இணைந்து ஜெபிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம், திறப்பில் நிற்கிறதற்காக உங்களுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். அடுத்த வாரம் உங்களை சந்திக்க ஆவலோடு காத்திருக்கிறோம். அதுவரை உங்களிடத்திலிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரி ஜெயராணி ஆண்ட்ரூ. God bless you.